நாங்க தாலியை காமிச்சு ஒரு போஸ்ட் போட்டோம். அதோட ஆக்சுவல் மீனிங் நாங்க என்ன நினைச்சோம்னா, நிறைய பேர் சொன்னீங்கல்ல இந்த மாதிரி கல்யாணம் பண்ண முடியாதுன்னு அப்படி இப்படி நாங்க பண்ணிட்டோம் அப்படிங்கிற காட்டுற மாதிரி தான் நாங்க தாலி போஸ்ட் பண்ணியிருந்தோம். பார்த்ததுக்கு அப்புறம் ஆளாளுக்கு ஒரு ஜாதி சொல்லிட்டாங்க. ஆனா கரெக்டான ஜாதி எல்லாருமே வேற வேற ஜாதியா அப்படியே கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஓகே, அப்ப தாலியை வச்சு சில பேர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி திருநெல்வேலி தூத்துக்குடி சைட்ல எப்படி போடுவாங்க அப்படின்னாங்க. அப்போ இதை வச்சு இவங்க இந்த பகுதியை சேர்ந்தவங்க இல்ல இந்த சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு கண்டுபிடிக்க முடியும்னு எங்களுக்கு தெரியாம போய். இன்னொரு விஷயம் இதுல நான் என்ன சொல்லணும்னா, ஜாதி அப்படின்றதுக்காக தாலி போடுறதா இருந்தா நான் கண்டிப்பா அலோவ் பண்ணிருக்க மாட்டேன். தாலின்றது என்னை பொறுத்த வரைக்கும் தனாக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அவ தாலி போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தா, எனக்கு தாலியை போட்டு இப்படி நான் முன்னாடி தாலி தொங்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா, அதனால மட்டும் தான் யோசிச்சோம். இன்னொரு விஷயம், இப்போ எங்க சொந்த பந்தத்திலயும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த குறிப்பிட்ட கயிறு இருக்குல்ல, இந்த தாலி கயிறு இருக்குல்ல, இது நாங்க போடக்கூடாது அப்படின்னாங்க. நான் ஒருவேளை இந்த கம்யூனிட்டி எல்லாம் பாக்குறவன் இல்ல நான் இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவன்றதுக்காக தான் தாலியை காமிச்சிருந்தேன்னா இது நான் போட்டிருக்க விட மாட்டேன். இல்ல உண்மையா இப்பெல்லாம் இருக்கா? தாலி கயிறு இருக்கா? இன்னும் எங்க சவுத் சைட்ல அதெல்லாம் நிறைய இருக்கு.